சேலியன் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம்ல, நெகிழும் நெகிழா தன்மையுடைய அரசியலமைப்பு. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ரெண்டுமே நம்ம எதில் கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகிழும் நெகிழா தன்மையுடையது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம்ல, அமெண்ட்மெண்ட்டில் 2 கான்செப்ட் வரும், நெகிழும் தன்மை நெகிழா தன்மை. நெகிழும் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி, நார்மலாக அன்றைக்கி எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களோ அதில் 50%. நெகிழா தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் அப்பியரன்ஸ், ஸ்டேட்டோட ஒப்புதல் ரெண்டுமே வந்திருக்கும். ஸோ இந்த நெகிழும் தன்மை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா யூகேல இருக்கும். நெகிழும் தன்மையுடைய நெகிழும் தன்மைனா ஈஸியாக அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு விஷயத்தை ஈஸியாக திருத்தலாம் அப்படிங்கிறது யூகேல. ஈஸியாக திருத்த முடியாது அப்படிங்கிறது யூஎஸ்ஏ. நம்ம இந்த இடத்துல ரெண்டையும் காப்பி பண்ணியிருப்போம், நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுடையது. நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நெகிழும் தன்மை நெகிழா தன்மை. ஒரு விஷயத்தை நம்ம திருத்தணும் அப்படின்னா ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தால் சாதாரண பெரும்பான்மையில் திருத்திடலாம். ஒரு கிரிட்டிக்கலான விஷயமா இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் கொண்டு போய் தான் திருத்த முடியும். அப்போ ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குல்ல, அப்போ இந்திய அரசியலமைப்பு ரெண்டையுமே கொண்டுள்ளது கரெக்டு ஸ்டேட்மெண்ட். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள், 106 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 106 அமெண்ட்மெண்ட் இருக்குது. அப்போ இதுவும் கரெக்ட் தானே, கூற்றும் சரி காரணமும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரியானவை, சரியான விளக்கம் இல்லை. ரெண்டுமே சரி, விளக்கம் சரியான விளக்கம்மா. ஏன்னா இது நெகிழும் நெகிழான்றது எதை குறிக்குது, அமெண்ட்மெண்ட்டாக தானே குறிக்குது. நெகிழும் நெகிழா தன்மைனா அமெண்ட்மெண்ட்டு. இப்போ இதை வச்சு நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுனால அடிப்படை மாறக்கூடாது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க.